2008 மாடல் சார், நல்லா இருக்கும். வண்டி கண்டிஷன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எங்க வண்டி வேணுங்க? டேய் கஸ்டமர் வந்திருக்காங்க பாரு கவுனி. என்ன சார் வண்டி வேணும்? ஜேசிபி. ஜேசிபியா? நோ நான் ஜேசிபி இந்த ஆளு. நான்ப்பா இருக்குதா இல்லையா? எங்க 2 வீலர் பைக் மட்டும் தாங்க இருக்கு, ஜேசிபிலாம் எங்க கிட்ட இல்லங்க. 2 வீலர் பைக் வண்டி தாங்க இதா? இல்ல மண்ணு எல்லாம் எடுக்கலாமா? டேய் அவனை தெத்தி விடுறா, கடுப்பு ஏத்தி நிக்கிறான். நேத்து தெத்தி விடு, மூஞ்ச பத்தல ஆட கூடமாகுது. நாளா தெத்துல நீயே தெத்தி விடு. ஏம்பா வண்டி ரொம்ப அடி வாங்கியிருக்கா போல தெரியுதா? நோ, வண்டி அடி வாங்கி பாக்காத, நல்ல மைலேஜ் தரேன்னா. ஏம்பா இங்க ஒரு பதில் சொல்லுங்கப்பா, வண்டி இருக்குதா இல்லையா? அவன் கத்தி நேக்கிறான் பாரு. என்னப்பா என்னதான் உனக்கு? ஜேசிபி வேணும், உடனே வாங்குறேன். எவ்வளவு பணம் வச்சுனுக்குறா? பணமா தா 150 ரூபா இருக்குது. பொம்மை ஜேசிபி வாங்குறதுக்கு வந்துக்கிறானா? நீ என்ன பண்ணு, இப்படி ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் கட் பண்ணு, அங்க ஒரு கடை இருக்கும், அங்க போய் வாங்கிக்கோ. அங்க இருக்குமா ஜேசிபியா? அங்க இருக்கும் மண் அள்ளம், அதுக்கப்புறம் பில்லு அள்ளம், எல்லாம் அள்ளம். நீ போ. தேங்க்ஸ்ப்பா. நீ ஏன் இந்த வண்டி வாங்க போற? வா ஜேசிபி வாங்கலாம். டேய் போடா. ஓ, இந்த வண்டியில இருந்து அந்த வண்டி போயிட்டாரு அவரு. கஸ்டமருக்கு எது மாதிரி வண்டி பிடிக்குதோ அந்த வண்டி வாங்கட்டும், விட்றா. இந்த வண்டி என்னங்க ரேட்டு? 2003 மாடலுங்க, சிங்கிள் ஓனர் தான், 2 வாட்டி தான் பண்ணி ஏத்திருக்காரு. பண்ணி ஏத்திக்கிறாரா? என்னப்பா சொல்ற? அவங்க பையன் பண்ணி மாதிரி இருப்பாருங்க, அவனை ஏத்தின்னு போய் தான் 2 வாட்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால நம்ம கிட்ட வித்துட்டா போல. ஓஹோ அப்படியா? ஆனா இதுவும் ரொம்ப அடி வாங்கியிருக்க. ஏத்தனை பண்ணி 150 கிலோ இருந்தா என்ன பண்றது? சரி சரி விடுங்க, பார்த்து பேசிக்கலாம். சரி என்னப்பா ரேட் இது? 20 வந்தா குத்துடலாங்க. ஆர்சி புக், இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு. அவ்வளவுதான் தாங்காது. புக்கு இன்சூரன்ஸ் இல்லன்னா பரவாயில்ல, ஒரு 5 ரூபாய் கிடைக்குமா? 5 ரூபாய்க்கு முறுக்கு அடிக்கும், போய் வாங்கி போய் துண்டா தொன்ன. ஏய் என்னப்பா மரியாதை இல்லாத பேசுற? இதெல்லாம் நல்லதுக்கு பாத்துக்கோ. உனக்கு என்ன மரியாதை கேக்குது? 5 ரூபாய் கேக்குற? டேய் கஸ்டமர் அது மாதிரி எல்லாம் பேசாதடா. 5 ரூபாய் கேக்குற, நீ வேணா வேடிக்கை பாத்துனுக்குற. வேடிக்கை பார்க்கல. யோ இங்க கொஞ்சம் வாயேன். வந்துடுறானுங்க வேலை வெட்டி இல்லாம. என்ன வர கஸ்டமர் எல்லாம் டுபாகரா வரானுங்க. உர்ரா பாத்துக்கலாம். வண்டி விற்கப்படும். டேய் கஸ்டமர் ஒருத்தவங்க வராங்க பாரு. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். இந்த வண்டி எல்லாம் விற்க போறீங்களா? ஆமாங்க விக்கதா போறோம். உங்களுக்கு என்ன வண்டிங்க வேணும்? எனக்கு எந்த வண்டியும் வேணாம். நான் வேணா உங்களுக்கு வித்து தட்டுமா? இன்ஸ்டாகிராம்ல போட்டு. இன்ஸ்டாகிராம்ல போட்டு வித்து தருவீங்க. உங்களுக்கு எவ்வளவு தரணும் அதுக்கு? 20% கமிஷன் ஓன்லி. 20% கமிஷன் வேணுமாமே? ஏக்கா நீ போக்கா. பா ஒரே நாள்ல வித்து குத்துறேன்ப்பா. நீங்க ஏன்பா கவலைப்படுறீங்க? நாங்க வித்துக்கிறோம், அதுக்காக தான் கடை வச்சுனுக்குறோம். எங்களுக்கு வர லாபத்தை உங்ககிட்ட குத்துட்டா நாங்க என்ன பண்ணுவோம்? உங்களுக்கு பிசினஸே பண்ண தெரியலங்க. எங்களுக்கு தெரியலன்னா விடுமா, நீ முதல்ல போமா. வண்டி விக்கிறீங்களா? ஆமாங்க. மேடம் உங்களை எங்க பாத்துருக்கிறேன்? இன்ஸ்டாகிராம்ல பாத்திருப்பீங்க. அடடே கியூட்டி பேபி ப்ரொஃபைல் வரீங்களா? அவங்களா நீங்க? பியூட்டி பேபியா? என்னடா இது? பாத்தீங்களா, இவங்களாம் என் ஃபேன்ஸ். ஆமாங்க இவங்க வீடியோ சூப்பரா பண்ணாங்க. இப்ப கூட புதுசா பண்ணாங்கல்ல, அண்ணன பாத்தியா அம்மாவை பாத்தி அந்த மாதிரி வீடியோ எல்லாம் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோ நீங்க பாத்தீங்களா? செம்ம லைக்ல. 93 லைக்கியா? 3 லைக் நான் தான். பாத்தீங்களா? 93 லைக் எனக்கு. சரி 93 லைக் வாங்கிக்கோங்க, நீங்க கிளம்புங்க முதல்ல. நெக்கலா பேசுறியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்க வண்டி வாங்காதீங்க, நான் உங்களுக்கு வேற இடத்துல வாங்கி தரேன். வாங்க போலாம். இதோ வரேன். பாத்தியாடா வந்த கஸ்டமரை கூட புடிச்சு கூட்டுன்னு போயிடுச்சு ஜோத்தால முடிஞ்ச. இந்த வயசுல நேத்துக்கா உனக்கு வண்டிய வீலிங் பண்ண தேவை. வீலிங் பண்ண போறியா? வீலிங் பண்ணி நீ என்ன பண்ண போற? இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட வேண்டிய. இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடியா? உனக்கு எல்லாரும் வந்து மாலை போடுவாங்க. வாய கைவிடு, எங்க வண்டி விக்கிறாங்க கேட்கலாமா? இந்த உலக்கைக்கு வண்டி தான் ஒரு கேடு. ரோட்ல நின்னு பேசுறீங்களா? வாரம் நின்னு பேசுறதுதானே? ஏன்பா உனக்கு என்ன வலிக்குது? பெருசா ரோட்ல நின்னு ஓவரா பேசாத. ஏய் நான் வழிபடுற எப்படி தெரியுமா? நானு என்னது? சும்மா விசிறு கம்முன்னு. என்னத்த விசுறு? எப்பா அந்த ஆளு செம்ம காமெடி பீஸுப்பா. மேடாமணிக்கு மத்தவங்க முன்னால வந்து அவமானப்படுத்த. எந்த ஊர் நீங்க? பக்கத்து ஊரு. அது என்னப்பா நேத்துக்கு இந்த ஊருக்கு வந்துக்கிறீங்க? 2 வீலர் பைக் எடுக்க பாரு. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச இடம் இருக்குதா? ஓ பைக் வாங்க பாருங்களா? ஏமாக்கா 100cc இருக்குமா? 1000cc இருக்கும். எனக்கு ஒருத்தர் தெரிஞ்சவர் கூட்டின்னு போறவா. மேனாமணிக்கு நான் நினைச்சு நடக்கும் போது மேனாமணிக்கு வா. நோ இந்த கடை தானே? ஆனா உங்களுக்கு வண்டி வேணுமா? வாங்க வாங்க, என்ன மாதிரி வண்டி வேணும்? ஏமாக்கா 100cc. எம்மாங்க 100cc-யா? யாருக்கு, உங்க பையனுக்கா? எனக்குப்பா, நான் தான் வீலிங் பண்ண போறேன். என்னடா இது? தெரியலனா? எம்மாங்க வண்டினா இல்ல, இந்த வண்டி தாங்க இது. வேணும்னா பாருங்க. இது எனக்கு வேணாம். எந்த வண்டினா வாங்கிக்கோ.
அண்ணா வாங்கிக்கங்கண்ணா, இந்த வண்டிலாம் நல்ல வண்டிண்ணா, நல்ல மைலேஜ் கொடுக்கும். எனக்கு மைலேஜ் கொடுக்காத வண்டி தான் வேணும். சிம்பிள், பெட்ரோல் பைப்ல ஓட்ட போடலாம், பெட்ரோல்ல பாதி பாதி குறைஞ்சிரும்ல. நல்ல ஐடியா சொல்றாங்க, நான் இந்த வண்டியை வாங்கிக்கணும். இவ்வளவு பேர் சொல்றாங்க, நான் வாங்கிக்கேன். இருக்கிறதுல மைலேஜ் கம்மியா வண்டி வேணும். ஏன்னா கம்மியா மைலேஜே இல்லாத வண்டி வாங்கிக்கிறியா? அது கூட சூப்பரா இருக்குமே. ஒருத்தன் என்ன அது கூட சூப்பரா இருக்குமேன்னு சொல்ற? மைலேஜே வரக்கூடாது, அப்பதான் வண்டி சூப்பரா வச்சுங்கிற மாதிரி. இவன் பைத்தியம் பொழுகுது. சரியா, இந்த வண்டி வாங்கி போய் என்ன பண்ண போறீங்க? ஸ்டாண்டு போட்டு வீலிங் பண்ற மாதிரி இருக்கணும். அப்படி வீலிங் பண்ணி போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போடுவேன். லைக் பிச்சுக்கோ. லைக் பிச்சுக்குமா? உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா? அது என்னது வண்டி கேட்ட? போட்டோ பிடிக்க ஓட்டுறதுக்கு வண்டி தேவையில்ல, போட்டோ பிடிதான் வண்டி வேணுமா உனக்கு? ஆமாண்டா. டேய், இவெல்லாம் ஒரு கஸ்டமர்னு கூட்டின்னு வந்துக்கிற பாடுறா, அப்படியே ஒரு பழத்துல கிளத்துல தள்ளி விட்டு வராம. எப்பா, நான் 500 ரூபாய் தருவா, இந்த காரியத்தை மட்டும் பண்ணிடுங்க, நீங்க நல்லா இருப்பீங்கப்பா. ஏன்னா மினிக்கு என்ன பேசுற? நீ என்ன பேசுற? அப்படியே விட்டுன்னா மண்டியில ஜவு பிச்சுக்கோ. ரொம்ப இன்சல்ட் பண்ற மத்த முன்னால பண்றாங்க இன்சுலு. வாடா சர்ப் மரம். ஏன்பா போப்பா, அந்த அம்மா தான் கூப்பிடுறாங்களா? அப்ப வண்டி அப்படியே மூஞ்சி மேல குத்து வாயா. நானும் அப்படி ஆகி போச்சா? கூட்டின்னு வந்த கஸ்டமர் அப்படியே இன்னைக்கு போய் இது சரியாவே போலியே. சரி, நான் வேற யாரும் தானே கூப்பிட்டு வரேனா? நோ, இன்னைக்கு லீவ் விட்டுலாண்ணா. இன்று விடுமுறைங்க.